ஆமா கௌரி, நீ எங்க இருந்த? இத்தனை விளக்குகளை பூஜைக்கு கொண்டு வந்திருக்க? சித்தப்பா, வீட்ல நடக்கிற பூஜை அப்பப்ப தடைப்பட்டுட்டே இருந்ததுனால மனசு கேட்கல. கனகதுர்கா அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை நினைச்சு விளக்கு போட்டிருந்தேன். அந்த விளக்கு எல்லாத்தையும் தான் இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜையில வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண கௌரி. அக்னி பகவானுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கப்போ நீ கனகதுர்கா சன்னதியில இருந்து விளக்குகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தது இந்த பூஜைய இன்னும் மங்களகரமா ஆக்கிருச்சு. துர்கா, கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் நம்ம பூஜையை ஏத்துக்கிட்டா. அந்த சிவனோட அருளாலையும் அந்த உண்ணாமலை தாயோட கருணையாலையும் உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒரு ஆபத்தும் வராது. நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கைய வாழ்றதோட இறை தொண்டும் செய்யணும்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கைய அந்த கனகதுர்கா தாய்க்கு நான் எப்பயோ அர்ப்பணிச்சிட்டேன். இனி எங்க வீட்டுக்கு வரப்போற வாரிசும் தெய்வ தொண்டு செஞ்சு புண்ணியம் தேடிக்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உன் எண்ணம் ஈடேற அந்த அம்மன் அருள் செய்வா. உங்களோட இந்த பூஜையில நான் கலந்துகிட்டது நான் செஞ்ச பாக்கியம். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆன்மீக அனுபவம். இப்ப நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்பவும் நாம சந்திப்போம். வாங்க. நான் வரேன்.